எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புரியுற மாதிரி அப்படி சொல்லணும்னா ஷாக் கொடுக்குறது. சரிங்களா? ஷாக் கொடுக்குறது நல்லதா கெட்டதா? ஸோ இதை பற்றி நம்ம புரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து போகணும். எதனால முதல்ல சைக்கியாட்ரிஸ்ட் வந்துட்டு இந்த ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சில பேஷண்ட் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷன் வந்துட்டு மெடிசனில் வந்து டக்கு நமக்கு எஃபெக்டும் கிடைக்காது. அட் சேம் டைம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனியா எடுத்துங்க, இல்லை சிவியராக சூசைட்லாம் இருக்காங்க டிப்ரெஷனில், அந்த சேம் டைம் கெட்டடோனியா இருக்குது. இந்த மாதிரி கெட்டடோனியா என்ன சொல்கிறேன்னா, ஒரே இடத்த ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்டாமல் போஸ்டர் வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம இசிடி சூஸ் பண்ணுவோம். ஸோ டக்கு நமக்கு எஃபெக்ட் கிடைக்கிறது. ஸோ இந்த இசிடி கொடுக்கறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றது, அட் சேம் டைம் என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இசிடி இது எப்படி வந்து நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மென்டல் ப்ராப்ளம் இருக்கும், கூடவே சேர்ந்து வலிப்பு இருக்கும், அதாவது சீஜர்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே கலந்து இருக்கிற சில பேஷண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த வலிப்பு இருக்கிற சமயத்தில் மென்டல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்தது. பட் ஒன்ஸ் இந்த வலிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மென்டல் ப்ராப்ளம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது எல்லாருக்கும். ஸோ இதுலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு நம்ம வலிப்பு இன்டியூஸ், அதாவது சீஜர் இன்டியூஸ் பண்ணோம்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த தெரப்பின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த இசிடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் இருக்கிற அந்த பிரெயின் டிரைவ் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நியூரான்ஸ்க்கான ஒரு பூஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து அது ப்ரொமோட் பண்ணும். அந்த சேம் டைம் வந்து பிரெயினை வந்துட்டு நமக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்னா பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இசிடி. ஸோ இது பண்ணுறதுனால பிரெயினுக்கு அது நல்லதுன்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சீசர் இன்டியூஸ் பண்ணி பிரெயினை ரீசெட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மென்டல் ப்ராப்ளம் ட்ரீட் ஆகும். இதுதான் வந்து இது ஒரு கான்செப்டே பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்துப்போம். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷாக் கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு ரொம்ப அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அது நம்ம பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சீசர் இன்டியூஸ் பண்ணுறது நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்துலாம் இன்டியூஸ் பண்ணல. முன்னாடி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கேம்ஃபர், அதான் என்ன சொல்லணும்னா கேம்ஃபர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் அந்த இன்சுலின் தெரப்பி, அதாவது கோமாவை இன்டியூஸ் பண்ணி அதில் சீசரை வர வச்சு அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி வலிப்பு வர வைக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி வலிப்பு வர வச்சாங்க. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அனஸ்தீசியா யூஸ் பண்ணாத டைமில் தான் வந்துட்டு நிறைய டேஞ்சரஸாக இருந்தது. பட் இந்த காலத்தில் என்னென்னா மயக்க ஊசி செலுத்திட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதை சீஜரை இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விஷயம். ஸோ அதனால் இந்த இசிடின்றது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இன்கேஸ் நம்ம இசிடி நம்ம வந்துட்டு பேஷண்ட் செலுத்துறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய பேர் வந்து சீக்கிரமாக குணமாகிறத பார்க்கணும். ஸோ இந்த குணமாகும் போது என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வெளில வரும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க மேனியாவில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களால வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, ரொம்ப கலடாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மாத்திரை கொடுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப நாள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்க முடியாது, இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இசிடி கொடுக்கும்போது அவங்க நல்லாவே வேலை செய்யும். அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூசைட் ஐடியாஸ் இருக்குன்னா திடீர்னு இப்போ சூசைட் பண்ணிப்பாங்க, அப்போ சூசைட் பண்ண ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் அந்த சமயத்தில் நம்ம அவங்களுக்கு இசிடி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இசிடி இன்கேஸ் உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, கிளியரான இண்டிகேஷன் கிளியராக புரிய வைக்கிறாங்கன்னா, மற்றவங்க சொல்கிறாங்க படத்தில் இந்த மாதிரி பார்த்து பயந்தேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னா அதை பயப்படாமல் அதுக்கு போங்க. ஏன்னா வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக மென்டல்னஸ் அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங், அதாவது தெரப்பி பண்ணுறோம்ல, தெரப்பி பண்ணுறது, மெடிகேஷன் கொடுக்குற மாதிரி இசிடியும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான். அது ரொம்ப பெருசாக பயந்து பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது.